ஆன்லைன் தள்ளுபடி சலுகைகள் உங்களுக்கு வேண்டுமா? நம்பகமான முன்னணி நிறுவனங்களின் சிறந்த தள்ளுபடி சலுகைகள் மட்டும். உங்கள் நேரத்தை சேமித்து தரமான பொருட்களை சிறந்த சலுகை விலையில் பெறுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைண்ட்ரா, ஆஜியோ, மீஷோ போன்ற முன்னணி தளங்களிலிருந்து தரமான பொருட்களுக்கு சிறந்த ஆன்லைன் சலுகைகளை நாங்கள் வழங்குகிறோம். தினசரி புதுப்பிப்புகள், தள்ளுபடி சலுகைகள், சிறப்பு ஆஃபர் பொருட்கள், ட்ரெண்டிங் ஆன்லைன் விற்பனைகள், சிறந்த விலை குறைப்புகள், தினமும் நேரடி ஆன்லைன் டீல்கள் மற்றும் சிறப்பு சலுகைகளை பெற எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் சேருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இல் கிடைக்கும் எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை பின்தொடருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியத்தரா ட்ரா வந்து 53. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 902026. இதில் நான் ஏ போர்டில் எடுத்த நம்பர் வந்து 20 நம்பர் எடுத்திருந்தேன். ஓகேவா, 2 இல்லைனா 0 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். 0 நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் தான் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து 2 வந்து அதுக்கு முன்னாடி போர்டில் போயிடுச்சு. ஓகேவா, டி போர்ட் நம்பரில் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஏ போர்டில் 0 பாஸ் ஆகிருந்தது. அடுத்து பி போர்டில் 4, 3, சி போர்டில் 5 நம்பர்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த நம்பர்லாம் எதுவும் பாஸ் ஆகலை. ஏ போர்டில் மட்டும் 0 பாஸ் ஆகிருந்தது. இப்போது நேற்றைய வீடியோவில் என்ன கெஸ்ஸிங் சொல்லியிருந்தேன்னா, இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருந்தேன். ஓகேவா, ஃபுல்லாகவே இந்த மந்த்து தான் 2, 0, 4, 3, 5லாம் இந்த மந்த் சார்ட் வச்சு தான் சொல்லியிருந்தேன். இதில் மட்டும் 0 நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா 3வது டிஜிட் நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். 8, 7ன்னு இருக்கும்போதே இந்த 7ஓட அது பக்கத்தில் இருந்த ஏ போர்ட் நம்பர் 7, 2, 14னா அதுக்கு அடுத்த நாள் 4. 6, 5ன்னு இருக்கும்போதே இந்த 5ஓட அதுக்கு அடுத்த நம்பர் 5, 1, 5னா அதுக்கு அடுத்த நாள் 5. இப்போ இங்கே 5, 4ன்னு இருந்தது. அப்போ இந்த 4ஓட இதுக்கு அடுத்த ஏ போர்ட் நம்பர் 5. 4, 5 எடுத்தோம்னா 20. 20க்கு தான் 2, 0 இந்த 2 நம்பருமே சொல்லியிருப்பேன். ஓகேவா, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு 0 நம்பர் மட்டும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது பாக்கியத்தரா ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயுமே வந்து இந்த மந்த்து சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான நம்பர் ஏபிசி போர்ட் 016. அதுக்கு முன்னாள் நம்பர் பார்த்தீங்கன்னா 574. இந்த 5, 1, 0 இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது இதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 04, அதாவது 8, 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை இந்த 2 நம்பருமே கூட சில டைமில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 5, 1, 0 இல்லை 0, 1, 5 எப்படி பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட் நம்பர் எல்லாமே ஈவன் டிஜிட் நம்பர் தான். 2, 4, 8 இந்த மாதிரி நம்பர் தான் பாஸ் ஆகும். அதிகப்படியாக 8, 4 இருக்குது. இந்த மேமன் சார்ட் தான் இதுவும். இங்கே பார்த்தீங்கன்னா 7, 1, 0, 0, 1, 4. அதுக்கு அடுத்த நாள் 5, 0, 1, 5, 3, 6. அதுக்கு அடுத்த நாள் 1, 7, 8, 4, 1, 9. அதுக்கு அடுத்து ஏபிசி போர்ட்லாம் 230, 438. இப்போ இதில் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னா 1, 0, 5 அதுக்கடுத்து 8, 4. ஓகேவா, அடுத்து இந்த லைன்லையும் பாருங்கள் 1, 0, 5 அதுக்கடுத்து எப்படி எடுத்தாலும் 8, 4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5, 1, 0 அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8, 4 தான் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த கம்பேரிஷன் மட்டுமே வச்சு தான் நேற்றைய நம்பர் 016 அதுக்கு முன்னாள் நம்பர் 574. 5, 0, 1 எல்லா நம்பருமே இருக்குது. இதுக்கு அடுத்து வந்தால் 8, 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை நான் வந்து இன்றைக்கான அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த 2 நம்பருமே எடுத்துட்டேன் 8, 4. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மேமன் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 5, 0, 1 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர போர்டில் 8, 4 வரலான்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, இதெல்லாம் இந்த ஒரு 10 நாள் ரிசல்ட்டில் இது இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்து பாஸ் ஆகிருக்கு. 1, 0, 5 அதுக்கு அடுத்த நாள் 8, 4 இல்லை இப்படி பார்த்தீங்கன்னாலும் 0, 1, 5, 8, 4 இல்லை இந்த லைன்லேருந்து எடுக்கிறீங்கன்னா 5, 1, 5, 1 அதுக்கு அடுத்த நாள் 0 அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் மறுபடியும் 8, 4லே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நேற்றைய நம்பர் 016 அதுக்கு முன்னாள் நம்பர் 574. இப்படி ஏ போர்டு மட்டும் ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறீங்கன்னா 5, 0, 1ன்னு இருக்குது. அதனால் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 8, 4 இந்த 2 நம்பருமே சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து சம்ருதி ரிசல்ட்டு அதே மாதிரி பாக்கியத்தரா ரிசல்ட் இதை மட்டும் கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த செட் ரிசல்ட் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பாக்கியத்தரா 51வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து ஏபிசி போர்ட் 038. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 550, 672. இப்போ இங்கே முன்னால் பாஸ் ஆகிற சம்ருதி நம்பர் 6 டிஜிட் நம்பரை
முதல் 3 டிஜிட் நம்பர், அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பர் தனித்தனியா எடுத்து டிவைட் பண்ணியிருப்பேன். இங்க முன்னாள் பாஸ் ஆன நம்பர் 550672 தான். இத நீங்க கால்குலேட்டர்ல 550 டிவைடட் பை 672ன்னு டைப் பண்ணி பாருங்க. இதே மாரி நீங்க டைப் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.818452 3809 ஓகேவா? இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரும், லாஸ்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா 83. இந்த 2 நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் பாக்கியதரா ரிசல்ட்ல நம்மளுக்கு பிசி போர்ட்ல பாஸ் ஆயிருக்கலாம். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து ஒரு கம்பேரிசன் தான். இதே மாரி உங்களுக்கு கரெக்ட்டா இருந்தா மட்டுமே இந்த மெத்தட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து பாக்கியதரா 52வது ட்ரால, அதாவது போன வார ரிசல்ட் நம்பர் நம்மளுக்கு வந்து 419. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி 6 டிஜிட் நம்பர் வந்து 501536. இப்ப இந்த நம்பரையும் கால்குலேட்டர்ல 501 டிவைடட் பை 536ன்னு டைப் பண்ணி பாருங்க. அப்போ 501 டிவைடட் பை 536ன்னு எடுத்தோம்னா 0.3407014925373 இந்த மாரி நம்பர் வரும். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பரும், லாஸ்ட்ல இருக்கிற நம்பரும் பார்த்தீங்கன்னா 93. இந்த 93ல இருந்து 9 மட்டுமாவது போன வார ரிசல்ட்ல ஒரு போர்ட்ல வந்திருக்கலாம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியதரா 53வது ட்ரா. இப்போ நாளைக்கு 53வது ட்ராலையும் இதே மெத்தட் எடுக்கிறோம்னா, இன்னைக்கான சம்ருதி நம்பர் 902016. இப்போ இதை கால்குலேட்டரில் 902 டிவைடட் பை 016 டைப் பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 56.375. ஓகேவா? இவ்வளோ தான் நம்பரே கிடைக்குது. டிவைட் பண்ணுறோம்னா 902 டிவைடட் பை 016ன்னு எடுத்திங்கன்னா இதுதான் கிடைக்கிற நம்பரு. இப்போ இங்கெல்லாம் போன வாரம் அதுக்கு முன் வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 7-8 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் இதில் வந்து இப்போ இங்கே 902 டிவைடட் பை 016னா இவ்வளோ தான் நம்பரு, 56.375. இதில் முதல் நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் 5. அப்போ 3 இல்லைன்னா 5 நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த 2 நம்பருமே ஒரு போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த போன 2 மெத்தடில் ஓகேவா, 52வது ட்ரா, 51வது ட்ரா இந்த மெத்தட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, இந்த 2 வாரத்தில் பார்க்குறீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய நம்பர் இருக்கும். அதில் நம்ம முதல் நம்பர், லாஸ்ட் நம்பர் எடுத்தால் கூட இங்கே 8-3ல் 3-8, இங்கே 9-3ல் 9வது பாஸ் ஆகிருக்கும். இப்போது இதே மாதிரி இங்கே 902 டிவைடட் பை 016ன்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு அங்கே கிடைக்கிற நம்பரே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பர் தான். அந்த 3 நம்பரில் முதல் நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் 5. அதனால் 3, 5 இந்த 2 நம்பருமே எடுத்திருப்பேன். இப்போ இந்த 2வது மெத்தடில் சொல்ல வந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, அதுவும் பாக்கியதரா 51வது ட்ராலன் தான் இந்த மெத்தட். ஓகேவா? அதுக்கு முன்னால் பாஸ் ஆகிற சம்ருதி நம்பர் 6 டிஜிட் நம்பரை தனித்தனியாக முதல் 3 டிஜிட் நம்பர், அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பர், முதல் 3 டிஜிட் நம்பர் டிவைடட் பை அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பர் எழுதி பார்க்க சொல்கிறேன். ஓகேவா? அங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் எடுத்து வரும். இதுலேயே நான் இன்னொரு கம்பேரிசன் என்ன சொல்லலான்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8வது நம்பர். ஓகேவா? இந்த மெத்தட் வேணால் நம்ம அடுத்த வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 8வது நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 8வது நம்பர் பார்த்தீங்கன்னா 9 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கம்பேரிசன் சொல்ல வந்தேன். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி 8வது 9வது நம்பர்லாம் உள்ளே வர அளவுக்கு இல்லை நம்பர். ஓகேவா? 0 இருக்கிறதுனால ஒரு 3 டிஜிட்லேயே பாயிண்ட்டுக்கு அப்புறம் முடிஞ்சிடுச்சு. அதனால் அந்த மெத்தட் சொல்லலை நான். பொதுவாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மட்டும் சொல்லியிருப்பேன். 51வது ட்ரால இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 8-3ல் 3-8 இங்கே அடுத்த நாள் பாக்கியதரால பாஸ் ஆகிருக்கும். 52வது ட்ரால டிவைட் பண்ணி எழுதும் போதே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9-3ல் இங்கே அடுத்த நாளில் 9 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போ நாளைக்கு வந்து 53வது ட்ரா. இதுலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற முதல் நம்பர், லாஸ்ட் நம்பர் எடுத்தால் 3, 5. அதனால் இந்த 2 நம்பருமே எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் கால்குலேஷன் படி எடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் ஓகேவா, ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து இந்த மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 8-4. 2வது மெத்தடில் இந்த பாக்கியதரா சம்ருதி சார்ட் கம்பேர் பண்ணி 3, 5 எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர்லாம் வந்து நான் ஒரு போர்டில் எழுதியிருப்பேன். அது வந்து ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 3, 5. பாக்ஸ் 843, 845. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 84, பிசி 43, 45, ஏசி வந்து 83, 85. இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த எல்லா நம்பருமே வந்து இந்த சம்ருதி சார்ட்டு, பாக்கியதரா சார்ட் கம்பேர் பண்ணி 3, 5. இந்த மே மந்தில் எப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அதை மட்டும் கம்பேர் பண்ணி 8-4 எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு போர்டில் ஒரு நம்பர் எழுதி வச்சுருப்பேன். ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 3, 5. பாக்ஸில் 843, 845. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 84, பிசி 43, 45,
ஏசி வந்து 83, 85. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Are you interested in discount deals in online? Only trusted links from top companies at discount deals. Save your time and get quality products at the best offer prices. We bring you the best online deals on quality products from top platforms like Amazon, Flipkart, Myntra, Agio, Meesho, and more. Daily updates on discount deals, offer products, trending online sales, best price drops. Join our Telegram channel for live online deals and exclusive offers every day. Channel link available in the description.